யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் அதிகாலை வேளையில் நடைபெற்றிருக்கிறது என்று சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் கேட்கோவலம் பருத்தித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் வாள்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் 3 நபர்கள் இந்த வீட்டுக்குள்ள உள்நுழைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் இந்த தாக்குதல் இருந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால், வீட்டில கணவன் மற்றும் மனைவி ஆகிய 2 பேரும் தான் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பம் பார்த்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதுவும் கணவர் மீது சரமாரியான வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது. குறித்த தம்பதிகள் என்ன செய்திருக்கிறோம் சொல்லி சொன்னால், இவர்கள் இப்படி அட்டகாசம் வீட்டுக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்யறதால கத்தி இருக்கிற பயத்தில். ஆனா இருந்தாலும் கூட அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எவருமே உதவி செய்யறதுக்கு முன் வரவில்லை. அதை விட அந்த தாக்குதல் நடத்த வந்தவர்கள் முகம் முழுக்க மூடி கட்டி முகமூடி அணிந்து தான் போய் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். அப்ப இருந்தாலும் கூட அந்த அவர்களை அடையாளம் காண்பதற்கு நிறைய முயற்சிகளை எடுத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று தினம் அதிகாலை வேளை 3 மணியளவில் அந்த குடும்பத்தாரால போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட போலீசார் அதனை பொருட்படுத்தாமலுக்கு பெருசா எடுக்காமலுக்கு விட்டிருக்கணும். பிறகு மதிய நேரத்துல தான் இந்த விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறார்கள். தற்போது இந்த குற்றம் இழைத்தவர்கள் யார் என்பதை போலீசார் வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கான தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.